அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார் எல்லாம் மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, எல்லாரும் அனுப்பிட்டேன். சார் இது வந்து பொசிஷன் கிளாஸுங்க. இப்போ நடக்க போகிறது ஆப்ஷன் கிளாஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. 9ஆம் தேதி அது துவங்கிடுச்சு ஆப்ஷன் கிளாஸு. அது இன்ட்ராடே மட்டும்தான். இது வந்து பொசிஷனுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் இருக்கும், ஹெட்ஜிங்கோட பண்ணுறது. நான் வீக்லி லெவல் மந்த்லி லெவல்லாம் போடுவேன் இல்லையா, அப்புறம் இயர்லி லெவல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது எப்படி கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல எப்படி கால்குலேட் பண்ணி அந்த ஸ்டாக்கை எங்க வந்தா வாங்கணும், எப்படி பொசிஷன் வைக்கணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணியிருக்கோங்க இந்த பொசிஷன் கிளாஸ். இது டோட்டலி எல்லா மார்க்கெட்டுக்கும் இது பொருந்தும். கமாடிட்டியா இருக்கலாம், கரன்சியா இருக்கலாம், யூஎஸ் மார்க்கெட்டா இருக்கலாம், எனி மார்க்கெட்ஸ் நீங்க இந்த மேக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இது அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் கிளாஸுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் கிளாஸ்னு இது நினைச்சிடாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. என்ன எல்லாம் எக்ஸ்பைரி, உடனே எல்லாம் என்ன பண்ணுவீங்க, 0 to 0 கால் பண்ணுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 0 to 0 கால். நான் இது சொல்லி கொடுக்கறதோட சரிங்க, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜீரோன்னு தெரிஞ்ச யாராவது ஒரு தொழில் பண்ணுவாங்களா? ஜீரோ ஆகுன்னு தெரிஞ்சு ஒரு முதலீடு பண்ணுவீங்களா? என் கேள்வி. அப்போ அந்த 0 to 0 காலும் நம்மளுடைய சேஃப் ட்ரேடிங் டைமிங்லையும் சேஃப் பிரைஸ்ல நம்மளுடைய என்ட்ரியே சேஃபா அந்த இடத்துல கிடைச்சதுன்னா அந்த 0 to 0 கால நானும் எடுப்பேன். புரியுதுங்களா? அப்போ அதுக்கான ரூல் என்ன அப்படிங்கறத தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணி அந்த நோட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து எழுதி கையில் வச்சுக்கோங்க. ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இன்ஸ்டன்டா என்ன ஆகும், ஆனாக்கெல்லாம் உடனே புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் எகைன் அடுத்த இது கிடைக்கும் போது பொசிஷனை நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஹோல்ட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ட்ரேடும் எவ்வளவு நுணுக்கமா பார்த்து புரிந்து செய்யுங்க. ஏன்னா அது ஒவ்வொரு நிஃப்டி 50 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நம்ம வந்து 0 to 0 கால்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் கொடுத்துருவோம். 22,500 கால் 68 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அதற்கு கீழே இருந்தா, நல்லா கவனிங்க, அதற்கு கீழே இருந்தா இறங்கிட்டு ஏறதுக்கு ட்ரை பண்ண மறுபடியும் ஏறதுக்கு ட்ரை பண்ண மறுபடியும் இதுக்கு கீழே இருக்க வரைக்கும். மேல இருந்தா அதனுடைய ஆட்டமே வேற, விட்டுருங்க. ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற. அதே போல ஒரு 68 ரூபாய்க்கு மேல போனாலும் ஒரு விலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆறு ஆகுறது அப் ஆகும். அதே போல கீழே வந்தாருன்னா ஒரு விலையில திரும்பணும் ஆறு டவுன் ஆகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட விலையில போய் திரும்பணும். அதே போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும், இறங்கினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இறங்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் மேக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ட்ரேட் பண்ணணும். யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பி என்னைக்கும் ட்ரேட் தயவு செய்து பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குற லெவல்ல சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால படித்து முழுமையா தெரிந்துக்கோங்க. இல்ல நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.